வணக்க நண்பர்களே, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஜாப். இது கால்டிங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6. அதுக்கடுத்தாக எக்ஸாமினர் கால்டம் பார்த்தீங்கன்னா 2. அதுக்கடுத்தாக ரீடர் கால்டம் பார்த்தீங்கன்னா 1. அதுக்கடுத்தாக சீனியர் ஃபெயிலிப் காலிடம் பார்த்தீங்கன்னா 1. அதுக்கடுத்த டிரைவர் காலிடம் பார்த்தீங்கன்னா 1. ஜூனியர் ஃபெயிலிப் காலிடம் பார்த்தீங்கன்னா 3. அதுக்கடுத்த ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் காலிடம் பார்த்தீங்கன்னா 3. அதுக்கடுத்தாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காலிடம் பார்த்தீங்கன்னா 24. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் காலிடம் பார்த்தீங்கன்னா 7. அதுக்கடுத்தாக மசால்ஜி காலிடம் பார்த்தீங்கன்னா 9. அதுக்கடுத்தாக ஸ்கேவெஞ்சர் காலிடம் பார்த்தீங்கன்னா 1. அதுக்கடுத்த ஸ்வீப்பர் காலிடம் பார்த்தீங்கன்னா 3. சானிட்டரி ஒர்க்கர் காலிடம் பார்த்தீங்கன்னா 1. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினர் 19,500 62,000 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த ரீடர், சீனியர் பெயிலிப், டிரைவர் இந்த பதவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக ஜூனியர் பெயிலிப் சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 58,600. அதுக்கடுத்தாக ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 52,400 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, ஸ்கேவெஞ்சர், அதுக்கடுத்த ஸ்வீப்பர், சானிட்டரி ஒர்க்கர் இந்த பதவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த கல்வி தகுதி பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாசிங் பேச்சுலர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது பேச்சுலர் டிகிரி பிஏ ஆர் பிஎஸ்சி ஆர் பிகாம். அதுக்கடுத்தாக வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்திருக்க வேண்டும். எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிப் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த டிரைவர் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருடத்திற்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஜூனியர் பெயிலிப் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் கோர்ஸ் முடித்திருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வைத்திருக்க வேண்டும். அதுக்கடுத்த 6 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, ஸ்கேவெஞ்சர், ஸ்வீப்பர், சானிட்டரி ஒர்க்கர் இதற்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீட் ரைட்டிங் தமிழ். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2018 ஆண்டு உள்ளபடி மினிமம் 18 வயது இருக்க வேண்டும். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30, பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 32, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35. அதுக்கு அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30, பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். இதில் கூடுதல் விவரங்கள் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/1/2019. அதுக்கடுத்தாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் பார்ப்போம். நிரப்பப்பட உள்ள பதவிகள் முற்றிலும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் இணையதளத்தில் உள்ள மாதிரி படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு தபால் மூலமாக மட்டுமே அனுப்பப்பட வேண்டும். வேறு விதத்தில் விண்ணப்பங்கள் அனுப்பினாங்க என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக ஒரு பதவிக்கு 1க்கு மேற்பட்ட சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்தாக ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பதாரால் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்ப வேண்டும். ஒரே தபால் உரையில் 1க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடாது. ஸோ இதில் கூடுதல் விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணலுக்கான அழைப்பு இவங்க கொடுத்துருக்க இணையதளத்தில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க.
அதுக்கடுத்த தமிழ் வழி கல்வி என ஒதுக்கப்படும் இன சூழ்ச்சி முறைக்கு தமிழ் வழி கல்வி பற்றிய தகவல்களின் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் அசல் சான்றாவணங்கள் வந்து அனுப்பக்கூடாது. அனைத்து சான்றாவணங்கள் நகல்கள் மட்டுமே உரிய முறையில் விண்ணப்பதாரின் சுய சான்றொப்பம் செய்து விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டு அனுப்பப்பட வேண்டும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டுள்ள விண்ணப்பங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதான் அந்த விண்ணப்ப படிவம். இல்லை பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர், தந்தை கணவர் பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, லாஸ்ட் என்ன படித்திருக்கீங்களோ அதை இங்கே பண்ணுங்க. விண்ணப்பிக்கும் பதிவின் பெயர், என்ன பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதனுடைய பதிவின் பெயர் வந்து எழுதுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எழுதுங்க. அதுக்கடுத்தாக இனப்பிரிவு இதில் எதுவும் அதை டிக் பண்ணுங்கள். இதில் கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.